வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஷீலா மீன் வறுவல் எப்படின்னு பாத்துக்கலாங்க. இது வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. 1 கிலோ எடுத்துருக்குங்க. இது வந்து நல்லா மேல நல்லா தோலெல்லாம் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. 2-3 டைம் கழுவி எடுத்துட்டு அது கூட நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்காம நம்ம வீட்டில் இருக்க பொடியை சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாங்க. 1 கிலோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழமும் புழிஞ்சுக்கலாங்க. புழிஞ்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை போட்டு அது கூடவே நல்லா பெரட்டி எடுத்துடலாம். கை வச்சு நல்லா பெரட்டி எடுத்துடலாங்க. எல்லாம் மசாலாலாம் மீனில் வந்து நல்லா ஆட் ஆன பிறகு நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வந்து நல்லா மீனில் வந்து கோட்டிங் ஆகி வரும். அது கூட அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த மேல் தூரெல்லாம் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவும் போட்டுற வேண்டாம். நான் போட்ட மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பத்தலைங்க, அதனால மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்ந்து மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து 2 மீனாக போட்டு அது கூட நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க ஊற்றிருக்கேன். அதுலேயே வந்து ஒரு 4 மீன் பக்கம் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு மறுபடியும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி மீன் வந்து எண்ணெய்க்குள்ளே போடும்போது எண்ணெய் வந்து லைட்டாக தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து தெறிக்காமல் ஈஸியாக வேகவும் செஞ்சிடும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, மறுபடியும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் மீதி இருக்கிற மீனையும் அதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புஜா ஸ்டெனிவெல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.